சுயமரியாதை விளக்க கூட்டங்களில் ஒரு விளக்கம் சொல்வார்கள். கல்யாணம் என்றால் சனியன் பிடித்தல் என்று அர்த்தமாகும். கலி என்றால் கல்யாணம், ஆணம் என்றால் பிடித்தலாம். கலி புருஷன், சரிதான். ஆணவம் என்றால் பிடித்தல் என்று இவர்களுக்கு யார் சொன்னது? அதோடு இந்த வார்த்தை என்னடா என்ன புத்தகம் வாசிக்கிறேன். என்னவோ விஷயம் இருக்கு. என்ன இந்த இந்த பைக்கை பாருங்க. எப்படி இருக்கு இந்த பைக்கு? இது இந்த பைக் இது என்ன பேர் இந்த சைக்கிளுக்கு? இதுக்கு பேர் R15. சரியா? 15 லட்சம். 15 லட்சம்? ஓ, புதுசு இல்லை, செகண்ட் ஹேண்டில் தான். 15 லட்சம் ஷோரூமில் நிற்கிது. நீங்கள் அந்த லோனை போட்டு எடுத்து நீங்கள் பைக் எடுத்து விடலாம். 15 லட்சம் எடுத்து விடலாம். ஆனால் 15 லட்சத்தை விட அதுக்கு ஒரு ஓட்டோ வாங்கி போடலாமே. ஓட்டோ வாங்கினா நான் என்ன கெத்தா தெரியுது, கெத்தா தெரியுமா, ஸ்டைலா கெத்தா அப்படி இதா தெரியணும் இல்லை. சரி, இப்போ புது சைக்கிள் ஒன்று எடுத்து தாரேன் 15 லட்சத்துக்கு. சரி, லோன் போடுவோம், போட்டுட்டு நான் சைக்கிள் ஒன்று எடுத்து தாரேன். நீ என்ன முதல் அம்மாவை ஏற்றி கொண்டு அப்படியே எல்லாம் சுற்றி கொண்டு வருவியா? ஓ, இப்போ உங்களை ஏற்ற தெரியாத நான் இப்போ புதுசாக பைக் எடுக்கிறேன். அப்போ யார் ஏற்ற போகிற? 15 லட்சம் நான் தரேன், யார் ஏற்ற போகிறேன்? என்ன உங்களை ஏற்ற போகிறேன்னு தான் நம்ம சொன்னேன். சொன்னேன் உங்களை ஏற்ற போகிறேன்னு தான் சொன்னேன். அதுக்கு எப்படி சொன்னேன்? உங்களை ஏற்ற தெரியாது தானே நான் இப்போ பைக் எடுக்க போகிறேன்னு சொல்கிறேன். சரியா? என்ன தானே ஏற்றுவாய்? ஓ, இப்போ உங்களை தான் ஏற்ற போகிறேன் நான். இப்போ பிறகும் என்ன மாதிரி சொல்கிறாய்? ஓ, உங்களை தான் ஏற்ற போகிறேன்னு சொல்கிறேன் நான். நான் இல்லாமல் இருக்கே. அவைகளுக்கு விளங்கும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே